Welcome to Random Channel. இந்த வீடியோ பிபிஎல்கான வீடியோ மேட்ச் பிட்வீன் போர்ட் ஸ்காச்சர்ஸ் வெர்சஸ் ஹோபார்ட் ஹரிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக கீ பிளேயர் ஸ்டாட்ஸ் கிடைக்கும், ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும், அப்படி இல்லைனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் கான்செப்ட் கிடைக்கும். அது இல்லாமல் கீ பிளேயர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பிச் வெர்சஸ் பிளேயர் வெர்சஸ் டீம் வச்சு பார்க்க போகிறோம். வீடியோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேஸ் டீமில் எத்தனை பிளேயர் இருக்கணும், டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் யார், அப்போ என்னோட ஸ்மால் லீக் டீம் என்னன்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். ஸ்காச்சர்ஸ் அண்ட் ஹரிக்கேன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸ்காச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். அதே மாதிரி ஹரிக்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி ஜஸ்ட் 1 மேட்ச் மட்டும் விளையாடிருக்காங்க. ஸ்காச்சர்ஸ் டாப் ஆஃப் த டேபிள், ஹரிக்கேன் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஓவரால் கம்பேரிசன் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்காச்சர்ஸ் வந்து லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. 2 மேட்ச்சுமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க வித் குட் மார்ஜின். அதே மாதிரி ஹரிக்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயும் தோற்றுருக்காங்க, இந்த சீசன்லேயும் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா மட்டும் தான் ஷைன் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங்கில் அந்தளவுக்கு ஷைன் பண்ணுறதில்ல. அதேமாதிரி ரொம்ப எலிமெண்டல் பிளேயர்ஸ் ரொம்ப பேர் கிடையாது. அதேமாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மெயின்லி பார்த்தா விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஸ் தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஆனால் மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதாவது 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் தான் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது ஸ்காச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்லாட்டை வந்து மிச்சல் மார்ஷ் ஃபில் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் போலர்ஸ் ப்ரிட்டி ஸ்ட்ராங். நீங்கள் வந்து ஸ்காச்சர்ஸில் வந்து டாப் 4 டாப் 5 போலர்ஸை நீங்கள் எடுக்கணும். ஒரு யூஸ்ஃபுல்லான சினாரியோ சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்சன்டேஜ் செலெக்ஷன் ஏன் செலக்ட் பண்ணுறோன்னா மக்கள் என்ன செலக்ட் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் நான் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்லாம் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது 4 பேரை செலக்ட் பண்ணிடலாம். என் பேஸ் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருமே என் பேஸ் டீமில் கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் சர்டன் சினாரியோஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட் உங்களுக்கு வந்து சேஃபாக போனால் நீங்கள் மேத்யூ வேட் எடுத்துக்கோங்க. மேத்யூ வேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக பிளைண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து கேப்டனாக கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெர்சஸ் ஸ்காச்சர்ஸை பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி இந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போலர்கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் பென் கூட அவுட் ஆகிருப்பார் இந்த சீசனில். போன சீசனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் மேத்யூ வேட் ஃபஸ்ட் பேட்டிங்காக ட்ரை பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் ஆர்ம் எஸ்பெஷலி ஸ்காச்சர்ஸ் கூட ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் நீங்கள் ரிஸ்கே விளாண்டிங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் என்னை பொறுத்த சஜஷனில் ட்ரை பண்ண வேணாம். சேஃபாக போனால் கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பென் மெக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 டவுன் பிளேயர் தான். பட் இவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா மில்ஸ்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது, ரொம்பவே தெரியுது. போன சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒரு குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஏன்னா நீங்கள் மேத்யூ வேட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பென் இருக்கணும், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேன்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிளேயரில் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் ரிஸ்கி தான். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். ரீசெண்டாக அந்த வந்து 100 சீரீஸாக இருக்கட்டும், அது முன்னாடி இங்கிலீஷ் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் அந்த T20 இருக்கட்டும், ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் ஒரு 15 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு செஞ்சுரி தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு 15-10 ரன்ஸ்குள்ளே அவுட் ஆகிருப்பார். ஸோ ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 30+ ரன்ஸு வச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் வேணால் ஒரு 25 வச்சிருப்பார். பட் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக விளையாடக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹிட் ஆர் மிஸ். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இருந்தால் ஸ்காச்சர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக இங்கிலீஷ் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஹீஸ் 2 டவுன் இருக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும், எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில். ஸோ விக்கெட் கீப்பரில் யாருமே நம்ம பேஸ் டீம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தலாம். பேட்டிங் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தலாம். முன்ரோ ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மற்ற பிளேயரை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 6 பேரில் நம்ம பேஸ் டீமில் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா முன்ரோ அண்ட் டிம் டேவிட். மற்றெல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்டில் வைப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்து முன்ரோ பார்த்துக்கலாம். முன்ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் பேட்டிங்கில் எது வந்தாலும் அவன் ஆவரேஜாக 30+ அடிக்கிறாரு. எஸ்பெஷலி கொஞ்சம் வந்து அவுட் கோயிங் டெலிவரி, இன்கமிங் டெலிவரி, லேட் இன்கமிங் டெலிவரி கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஏல்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பவுலர்ஸை சமாளிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்சன் பார்த்தீங்கன்னா 1 டவுன் இல்லை 2 இறங்குவார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் பிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணலாம். ரிஸ்க் சேஃபாக விளையாடணும்னா நீங்கள் பேட்டர்சன் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து டர்னர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டவுன் இருக்கக்கூடிய பிளேயர். டாப் ஆர்டர் யாருமே வைக்கலன்னா இவர் ஒரு டீசென்ட் பிளேயர். 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்லேயே டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். எப்போ நீங்கள் வைக்கணும்னா டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைங்க. என்னை பொறுத்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்மியான கேஸ் தான். பிகாஸ் எல்ஸ் தவிர வேறு யாருமே அந்தளவுக்கு போலாண்ட் எல்ஸ் தவிர வேறு யாருமே பெரிய பிளேயர் இல்லை. சந்தீப் லானிச்சானி சந்தீப் மேபி ஒன் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கண்டிஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க கண்டிஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்தலாம். பிச் ரிப்போர்ட் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஸோ பிச் ரிப்போர்ட்டே மறந்துடுறேன். ஸோ பிச் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 170+ அடிக்கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 140+ தான். ஸோ இட்ஸ் கிளியர். ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து யாரெல்லாம் வந்து 160+ ஸ்கோர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணும். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 160 or 150 கம்மியாக இருந்தால் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் விக்கெட் போகுது. மேபி லைக் 6 விக்கெட்ஸ் ஆர் 5+ விக்கெட்ஸ். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட்ஸ் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஈவன் லாஸ்ட் சீசனில் வந்து இதே பிச்சில் ஹோபார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 68 ஆல் அவுட் ஆகிருக்காங்க ஹோபார்ட் ஹரிகேன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 60+ ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ ஹோபார்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெரிய பேட்ஸ்மேன்ஸில் வைக்காதீங்க. ஒரு நம்பக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் அண்ட் ஸ்பின் கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேணும், செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் வேணும். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பேசஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர், அந்த ஸ்பின்னர் வந்து ஒரு வேல்யூபிள் ஸ்பின்னராக தான் எடுங்க. அப்படி இல்லைனா வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தீப் மட்டும் ஃபஸ்ட் பவுலிங் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப், அதை தான் சொல்ல வரேன். ஸோ பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எவின்ஸ் பற்றி பார்த்துலாம். எவின்ஸ் ஒரு டீசென்ட் பிளேயர். பட் செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட் பிக். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆனால் அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஆர்டரில் விளாட்னா கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லோ ஆடுறதுனால நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெல் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெரி வீக் அகெயின்ஸ்ட் மில்ஸ். லாஸ்ட் சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி கொஞ்சம் மில்ஸ் கூட கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். செகண்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ஸோ டிம் டேவிட் கண்டிப்பாக என் டீமில் இருக்கும். நான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சாக இவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் கிளிக் ஆகலை. மேபி இன்றைக்கும் வந்து நாளைக்கும் கிராண்ட் லீக்கில் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ஹீ இஸ் கிவிங் யூ லைக் 2+ ஓவர்ஸ். அது இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி குட் ஹார்ட் ஹிட்டர். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வெரி குட் ஹார்ட் ஹிட்டர். ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைக் ஒரு 20 பால்ஸ் ஆடினா கண்டிப்பாக ஒரு வைட்டல் பிளேயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ஃபினிஷராக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 2 பிளேயர் பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரூக்ஸ் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். பட் ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் வந்தாலும் இவர் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பிகாஸ் ஹி ஹேஸ் எ வெரி குட் ஆவரேஜ். லைக் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சரி 40+, செகண்ட் பேட்டிங்கில் சரி 34+. இட்ஸ் லைக் வெரி குட் பிக். ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஸ்காட்சஸ் கூட எங்கே நீங்கள் வந்து டாப் ஒரு ஃப்ளாப் ஆகும் நினைக்கிறீங்களோ அங்கே ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பீட் ஹேண்ட்ஸ்கம். இந்த ஒப்பீனியனும் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். பிகாஸ் ஹி இஸ் லைக் ஹிட் ஆர் மிஸ், லைக் ரொம்ப ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காரு ரீசெண்டாக. செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி பார்த்துலாம். ஆல்ரவுண்டர் கேட்டகரி எனக்கு பிளைண்ட் பிக் இந்த 3 பேர் தான். டிஃப்ரென்ஷியல் பிக் வேணால் ஹாரி எடுத்துக்கோங்க. ஹாரி என்னை பொறுத்தவரைக்கும் ஓவர் போடுறது இல்லை. ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து ஓவன்ஸ் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவன்ஸ் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த 3 பிளேயர் பற்றி பார்த்துலாம். மிச்சல் மார்ஷ் எல்லாரோட பிளைண்ட் கேப்டன் சாய்ஸாக இருக்க போகிறது நாளைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் அகெயின்ஸ்ட் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹேவிங் எ வெரி குட் ஆவரேஜ். அதெல்லாம் மிச்சல் மார்ஷ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டன் வில் பி a குட் சாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ். அதே மாதிரி அகர் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். எஸ்பெஷலி 1 or 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. வெர்சஸ் ஹரிகேன்ஸ் கூட லாஸ்ட் சீசன்லேயும் அதே ரெக்கார்ட் தான். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக 4 ஓவர்ஸ் போகிறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஹீ கேன் பேட் ஆல்சோ. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் இந்த டீமில் இன்னும் கிடைக்கல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இவர் பேட்டிங்காக எடுக்காதீங்க, பியூர்லி ஆன் bowlingகாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் இவர் வந்து எப்பவுமே ஹிட் ஆர் மிஸ் ஆன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டீசென்ட் பிளேயர். ஆனால் ஆவரேஜாக 30 அடிப்பார். ஒரு 35+ செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2+ ஓவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அகர் அண்ட் பென், அதாவது ஜேசன் பென், இவங்க 2 பேருக்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிக்
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பட் இந்த கிராண்ட் லீக்கில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் வந்து சேஃபாக போவேன்னா லைக் மிச்சல் மார்ஷ் வந்து சேஃபாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து bowling ஆப்ஷன் பார்த்தலாம். bowling ஆப்ஷன் இஸ் plenty to be core, ரொம்ப பிளென்ட்டியாக இருக்குது. அதனால் நம்ம எல்லா bowling இந்த ஃபஸ்ட்டு மெயின் பிக்ஸ் bowling ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். அடுத்தது சந்தீப் போலாண்ட். ஓகே, ஸோ என்னோடய மெயின் பிக்ஸ் டாப் 6 பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 6 பிக்ஸும் என்னோட டீமில் இருக்கணும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இட் வில் பி a வெரி குட் சாய்ஸ். ஆனால் என்னால் 6 பேரே இருக்க முடியாது. இந்த 6 பேரில் மேஜர் பிளேயர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா மில்ஸ் அண்ட் டை அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஸ். இந்த 3 பிளேயர் என்னோட மஸ்ட் பிக்கான பிளேயராக இருப்பாங்க. ஏன் இந்த 3 பிளேயர் மஸ்ட் பிக்னா, ஆடம் மில்ஸ் ஹஸ் ட்ரபிள்டு லாட். அதே மாதிரி ஆடம் மில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் ஓவர் போடுவார், அதே மாதிரி டெப்த்தையும் ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி டை ஹேஸ் எ எக்ஸ்ட்ராடனரி விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டி அகேன்ஸ்ட் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ். அதனால் டை எனக்கு வேணும். அதே மாதிரி எல்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு நல்ல பிளேயர் ஒரு bowling ஸ்ட்ரென்த்தில், எஸ்பெஷலி ஃபஸ்ட் bowling தான் ஒரு வெரி குட் சாய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லையும் சரி இந்த சீசன்லையும் சரி ஒரு 2+ விக்கெட்ஸ் 3+ விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு bowler. நெக்ஸ்ட் போலாண்ட் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ட்ரை பண்ணலாம் இந்த கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் வந்து பேன்கிராஃப்ட், அதாவது ஜேசன் பென் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். நான் ட்ராப் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஹி ஹாஸ் டேக்கன், அவர் வந்து மேத்யூ வேடு விக்கெட் எடுத்திருக்காரு, ஷார்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து லோவர் ஆர்டர் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல் அந்த மாதிரி விக்கெட்லாம் ரொம்ப எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எனி ஆஃப் திஸ் 3, இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹிடன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ஹிடன் சாய்ஸ் பீட்டர். இந்த பீட்டர் எல்லாரும் நாளைக்கு மறக்க போகிறாங்க. பீட்டர் வில் பி a வெரி குட் பிக். எஸ்பெஷலி 4 overs போடுவார். ஒரு லெக் பிரேக் குக்லி. கண்டிப்பாக உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி மாதிரி லெக் பிரேக் குக்லி. வருண் சக்கரவர்த்தி மாதிரி ரொம்ப வேரியேஷன் இல்லைனாலும் he has a few variations, like 2 or 3 வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொன்ன சந்தீப் மாதிரி பிளேயர் எடுத்துக்கோங்கன்னு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் இவரை கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோபர் கூட கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் கூடயும். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம். டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா கெல்லி, சந்தீப். ஓகே, மெயின் முக்கியமானது விட்டேன். ரியல் மெரிடிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். நாளைக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக நான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். வெஸ்ட் இண்டீஸில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் கூட பிளேயர் இவர் இருந்தாரா கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. இவரை நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சல் மார்ஷ் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க. சந்தீப் லாமிச்சனி வில் பி டிஃப்ரென்ஷியல் பிக். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ்னால் வேணாம். என்னை பொறுத்த 1 விக்கெட் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான கேபிலிட்டி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி உங்கள் டீமில் இருக்கணும். அதே மாதிரி கெல்லி பார்த்தீங்கன்னா கெல்லி அண்ட் மில்ஸ், அது இல்லாமல் பென், இவங்க 3 பேரும் டீமில் இருந்தாங்கன்னா கெல்லிக்கு வந்து ஓவர்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெல்லியை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் பாருங்கள், பிளேயிங் லெவன் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பாருங்கள். மில்ஸ் ஏதாவது டாப் 4 bowlers நான் ஏற்கனவே சொன்னல 4 bowlerல யாராச்சும் ஒருத்தர் இல்லைனா இவர் கண்டிப்பாக 4 overs போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா கம்மியாக தான் ஓவர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னோடய டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம். ஓகே, ஸோ என்னோடய பேஸ் டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான். என்னோடய பேஸ் டீம் பிளேயர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது முன்ரோ, டேவிட், ஷார்ட், அகர், மிச்சல் மார்ஷ், ஜேசன், டை, மில்ஸ், எல்ஸ். ஸோ ஏற்கனவே இங்கே சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் மெட்ரிட்டை கூட ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ண வேணாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டீமில் வந்து மெட்ரிட் எடுக்கணுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து அகரை ட்ராப் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஐ நீட் எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த பிச்சில். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம். இதே என்ன டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 விக்கெட் கீப்பிங் சாய்ஸஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக வேடை ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் என்ன நான் ரிஸ்க் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸ்மால் லீக்கில் கூட ட்ராப் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபாக போனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய டீமை பார்த்து நீங்கள் வேடை மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா எனக்கு மேத்யூ வேட் யூ கேன் ஸ்கோர் யூ பிக் ரன்ஸ், நல்லா அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ எவென்ஸ் இங்கே வந்து ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டேன். ப்ரூக்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ரூக்ஸ் வில் பி வெரி குட் சாய்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியல் பிக். அதே மாதிரி இங்கே சந்தீப் லாமிச்சனி அண்ட் பீட்டர் ஒரு வெரி குட் சாய்ஸ். ஸோ
ஸோ என்னோடய ஸ்மால் லீக் டீம் பார்த்துலாம். ஸ்மால் லீக் டீம் ஏற்கனவே நான் சொன்னது எல்லா பிளேயர்ஸும் எடுத்திருக்கேன். இங்கே மேபி நான் எவின்ஸ் பதில் ப்ரூக்ஸ் ட்ரை பண்ணுவேன். அதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் கான்செப்டாக இருந்தால். சப்போஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் எவின்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் எவின்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ப்ரூக்ஸ் எடுக்கிறதுக்கான ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மெட்ரிட் பிளேயிங் லெவனில் தான் நான் அகர் ட்ராப் பண்ணிட்டு மெட்ரிட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி வெரி குட் சாய்ஸ். இதான் என்னோடய ஸ்மால் லீக் டீம். ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி அங்கேயே நான் வந்து ஆஃப்டர் டாஸ் நான் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் அண்ட் பேஸ் டீம் ஏதாச்சும் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய ஸ்மால் லீக் டீம் அண்ட் ஒரு ஜிஎல் டீம் நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேர் ரேண்டம் சேனல், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.